மாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் என்னோட இரவு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆஹ் எனக்கு இந்த ஞானத்தை கொடுத்த பிரபஞ்சத்துக்கும் பிரம்மரேஷ் பத்ரஜி அவங்களுக்கும் என்னோட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த மகாதர் பப்பாஜி ஃபவுண்டேஷன் சார் பழனிப்பன் சாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே மாஸ்டர்ஸ். எஸ். ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டாபிக், ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ். முதல்ல நம்ம ஏன் அந்த சயின்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு பேசிக். நம்ம ஏன் இந்த தியானம் பண்ணணும், ஏன் இந்த சத்சங்கத்துக்குலாம் நம்ம வரணும், ஏன் டெய்லி இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல முதல்ல. ஸோ நம்ம வந்து நார்மலா நம்ம எப்படி இருக்கிறோம், நார்மலா சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா படிப்பு, அதுக்கப்புறம் ஜாபு, மேரேஜ், அந்த மாதிரி ஒரு இதுல போயிட்டு இருப்போம் நம்ம. ஆனா வந்து நம்மளுக்கு வந்து நிறைய நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும் நம்மளுக்கு. நம்ம நார்மலா அதை முன்னாடி சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து ஆன்மீகம் அப்படின்னா என்ன சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க, அவங்கவுங்க மதத்துக்கு ஏத்தாப்புல அந்தந்த கோவிலோ இல்ல சர்ச்சோ இல்ல அவங்கவுங்களுக்கு ஏத்தாப்புல உள்ள இடத்துக்கு போய் அங்க நம்ம ப்ரேயர் பண்றது, நம்மளுடைய கோரிக்கைகளை வைக்கிறது, அப்புறமா பூஜை பண்றது, அபிஷேகம் பண்றது, ஏதோ சோ மெனி திங்ஸ் நிறைய நம்ம பண்ணியிருப்போம். ஆனா நம்மளுக்கு என்ன இருக்காது அப்படின்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. நம்ம இவ்ளோ பண்றோமே, ஏன் நம்மளுக்கு ஏன் திருப்பி திருப்பி இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது, நிறைய கொஸ்டின்ஸ்க்கு நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்ன செய்யாது, கிடைக்காது. ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கா கோயிலுக்கு போயிட்டு அங்கேயே லைன்ல நிக்கணும், இல்ல காசு கொடுத்து உள்ள போறோம், நிறைய பண்றோம் நம்ம. கோவில்ல சர்ச்சோ ஏதோ அவங்கவுங்க ஒரு ஃபார்மாலிட்டியை நம்ம ஃபாலோ பண்றோம். ஸோ அந்த இடத்துல நம்ம கோரிக்கை வைக்கும்போது சில நேரம் நம்மளுக்கு நிறைவேறுது, சில நேரம் நிறைவேறல. ஸோ நிறைய நம்மளுக்கு வந்து கொஷின்ஸ் வருது. அது மாதிரி நம்ம அந்த டைம்ல அவங்கவுங்க மதத்துக்கு ஏத்தாப்புல என்ன செஞ்சிருப்போம், நிறைய புக்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம். ராமாயணா, நம்ம அதை பார்த்தீங்கன்னா ராமாயணா, மகாபாரதம். ஸோ அந்த மாதிரி நம்ம படிச்சிருப்போம். நிறைய எப்படி சொல்றது, கசோஸ்திரம் நிறைய பண்ணிட்டு இருப்போம். ஆனா நம்மளுக்கு அந்த ஒரு மன நிறைவு அப்படிங்கிறது வராது. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஸோ அதுக்கடுத்து தேடல்ல நம்ம இருக்கிறோம். ஏன் அப்படி நம்ம ஏன் நம்மளுக்கு இப்படி திருப்பி திருப்பி கஷ்டம் வருது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து நல்லதே தான் நினைக்கிறேன், நல்லதே தான் செய்யறேன், ஆனா எனக்கு ஏன் அப்படி திருப்பி திருப்பி கஷ்டம் வருது. மத்தவங்க எல்லாம் வந்து சில பேர் பாத்தீங்கன்னா எப்பவுமே லைஃப்ல அவங்களுக்கு வந்து கரெக்டா அந்தந்த பீரியட்ல அதெல்லாம் நடந்துட்டே இருக்கும். ஒரு படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், இல்ல மேரேஜா இருக்கட்டும், இல்ல அவங்க பிள்ளைங்கள இதா இருக்கட்டும், எல்லாமே கரெக்டா இருக்கும். சில பேருக்கு என்ன செய்யாது, அந்த ப்ராப்பரா அந்த மாதிரி டேர்ன்ல நடக்க கூட செய்யாது. ஒவ்வொன்றுக்குமே அவங்க கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான் அவங்க வந்து லைஃப்ல ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் நிறைவேற்றிட்டு இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரிலாம் நிறைய பார்ப்போம். கம்பேர் பண்ணிட்டு, ஸோ நான் இவ்வளோ நல்லா படிச்சேனே, ஆனா எனக்கு வேலை கிடைக்கல. அவன் வந்து பார்த்து எழுதி பாஸ் பண்ணவன், அவன் நல்லா வேலை கிடைச்சிட்டு இருக்கேன், ஸோ எனக்கு ஏன் இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்டுட்டே தான் இருக்கு, வந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ இப்போ இதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஆன்சர் சொல்றது தான் நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ். ஸோ இப்போ ஆன்மீகம் அப்படின்னா வெறும் அந்த மதர் ரிலேட்டடாவோ ஒரு கதை கலட்சேபமோ இல்ல பிராணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுல நம்ம இது பண்றதோ இல்லை. ஸோ நம்ம வந்து இந்த உண்மையான நம்ம என்ன பர்பஸ், நம்மளோட என்ன இந்த லைக் எப்படி சொல்றது, இந்த லைஃபோட நோக்கம் என்ன, ஏன் நம்ம இப்படி கஷ்டப்படுறோம், நமக்கு ஏன் இவ்வளோ சவால்கள் வருது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம லைஃப் அடுத்தபடியே நம்ம என்ன செய்ய முடியும், எடுத்துட்டு போக முடியும். இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்றது தான் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ். ஓகேயா? சோ அப்ப நம்ம கண்டிப்பா அதை தெரிஞ்சுக்கணும்ல மாஸ்டர்ஸ். ஓகேயா? சோ நம்ம பார்க்கலாம். அப்போ நம்ம பாக்குறோம் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ்னா என்ன மேம் அப்படின்னு கேக்குறீங்க. அதை தான் நான் சொன்னேன், எல்லாத்துக்கும் கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுக்கக்கூடியது. அப்போ நான் சொல்றேன், இங்க இருந்து வரும். அப்போ ஆன்மா அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு நம்மளால வந்ததே இல்லை. நம்ம வந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள வரும் முன்னாடி நம்மளுக்கு அந்த இது நம்ம இருக்கவே மாட்டோம். ஜஸ்ட் ஒரு பிசிக்கல் பாடியை வச்சுக்கிட்டே நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், அதுக்கான இது எல்லாமே பண்ணிட்டு இருப்போம். பிசிக்கல் பாடி அது வந்து எப்படி சொல்றது, அது அழகா இருக்கணும், இல்ல ஹெல்த்தியா இருக்கணும், அதுக்காக உடைப்பயிற்சி பண்றோம், எல்லாமே பண்ணுவோம். ஆனா அதுக்கு தாண்டி நம்ம என்ன செய்ய மாட்டோம், திங்க் பண்ண மாட்டோம். சோ நம்ம யாரு எதுக்கு வந்திருக்கோனே தெரியாம நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், யாரோ ஒருத்தங்கப்பா இந்த குரூப் எடுங்கப்பான்னு சொல்லுவாங்க, 11th 12th இந்த குரூப் எடுப்போம், காலேஜ்ல ஒண்ணு படிப்போம், அப்பா அம்மா சொல்றதுக்காக படிப்போம், சில பேர் அவங்க விருப்பப்பட்டு கூட படிப்பாங்க. சோ நிறைய இருக்கும், ஆளுக்கு ஆளு இல்ல இது கரெக்டா இருக்கா, அது கரெக்டா இருக்கா, சோ இந்த டைம்ல இதுக்குதான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அந்தந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, எஃபிஷியண்டா முடிப்பாங்க, சில பேர் கஷ்டப்பட்டு டிகிரியை முடிப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து என்ன செய்யறோம்னா அடுத்தவங்களுடைய இதுலயே நம்ம பண்றோமே தவிர நமக்கு என்ன தேவைங்கிறதே என்ன செய்யறதில்ல, நமக்கு தெரியறது இல்ல. ஸோ அப்படியே நம்ம காலத்தை நிறைய என்ன செஞ்சிடறோம், ஓட்டிட்டு வந்துட்டு தான் நம்மளால வந்து ஒரு ஸ்டேஜ்ல தான் ஓகே இதுக்கு மேல நம்ம வந்து கண்டிப்பா நமக்கு வந்து தெரிஞ்சே ஆகணும்னு வரும்போதுதான் இந்த தியானம் அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம என்ன செய்யறோம், வரோம். ஓகேயா? ஸோ அப்போ நம்ம இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறத முதல்ல ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ்ங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம ஆன்மா அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆன்மா அப்படின்னா என்ன சொல்றோம், நம்ம படிச்சிருப்போம், ஆன்மாக்கு அழிவு கிடையாது.
கிடையாது. ஆன்மா நித்தியமானது. ஆன்மா என்னது? என்ன சொல்றோம் நம்மளுக்கு? அதாவது அதுக்கு தோற்றமும் கிடையாது, முடிவும் கிடையாது. நம்ம என்ன பண்றோம்? நம்ம வந்து நிறைய பார்த்துட்டு இருப்போம். பூர்ணாத்மா அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்போம். இது என்னங்க மாஸ்டர்ஸ்? நிறைய நம்ம இப்போ வந்து எங்கிருந்து வந்தோம் நம்மளுக்கு தெரிஞ்சுட்டுன்னா நம்ம அமைதியா இருப்போம் பார்த்தீங்களா? நம்ம அது தெரியாம தானே நம்ம இந்த பூலோக வாசி நினைச்சிட்டு ரொம்ப பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ நம்ம வந்து ஜஸ்ட் வந்து என்ன பண்றோம்? பிறப்பெடுத்து வரோம். எதுக்காக பிறப்பெடுத்து வரோம்? இந்த பாடியை எடுத்துக்கிட்டு ஒரு வெஹிக்கிளா எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு தேவை நம்மளுக்கு. இந்த பூலோகத்துக்கு வந்து அந்த அனுபவங்களை அனுபவிக்கணும், எல்லா இதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஒரு பாடி தேவை. ஸோ அதுக்காக ஒரு உடம்பு எடுத்துட்டு நம்ம என்ன செய்யறோம்? இங்க வந்து டிராவல் பண்றோம். அப்போ என்ன சொல்றோம் அப்படின்னா, சரி ஓகே நம்ம டிராவல் பண்ண வந்துட்டு இருக்கோம். ஸோ எந்த மாதிரி நம்ம பாடி வேணும் எல்லாமே நம்ம தான் டிசைட் பண்றோம். ஸோ அப்ப இப்ப நான் சொன்னேன்ல, ஏன் நான் கஷ்டப்படுறேன்? ஏன் எனக்கு மட்டும் இப்படி? எனக்கு மட்டும் ஏன் இப்படின்னா, நீ தான் சூஸ் பண்ணிட்டு வந்திருக்க. ஓகேயா? நீ சூஸ் பண்ணிட்டு இருக்க. எனக்கு இது வேணும். நான் இதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்திருக்க. ஸோ அதனால நீ என்ன செய்யற? அனுபவிக்கிற. அப்போ இதெல்லாம் நம்ம தெரியும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆமால்ல, எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம். ஓகே. சோ நம்ம வந்து டோட்டலா சொல்லியிருப்பாங்க. உத்தரேத் ஆத்மன ஆத்மானான்னு சொல்லிட்டேன். அதாவது நீ தான் உன்னோட வளர்ச்சிக்கும் சரி, உன்னோட அது கீழே போறதுக்கும் சரி, மேல உயர்றதுக்கும் சரி, நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகிருஷ்ணா சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம வந்து இப்போ நம்ம தான் எல்லாமே பிளான் பண்றோம். ஒரு 50% பிளானை வந்து நம்ம ஏற்கனவே எடுத்துட்டு தான் வரோம். அப்படி நம்ம எப்போ தெரிய ஆரம்பிக்கிறோமோ, அப்ப நம்ம என்ன செய்வோம்? ஆமால்ல, நம்ம தான் இந்த மாதிரி ஒரு பேரண்ட்டை சூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம தான் ஒரு பாடி சூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபீமேலா வந்திருக்கோம், இல்ல மேலா வந்திருக்கோம். நம்ம தான் இந்த மாதிரி ஊரு, நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டேட், இந்த மாதிரி ஒரு நாடு, எல்லாமே நம்ம தான் சூஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். நம்மளுடைய கலரு, நம்மளுடைய உடல் அமைப்பு எல்லாமே நம்ம தானே சூஸ் பண்றோம். அப்ப எதுக்கு இதுக்காக கவலைப்படணும் அப்படிங்கறத நம்ம வந்து தெரியும் போது நம்ம டோட்டலா ரிலீஃப் ஆயிருவோம். ஆமா, எஸ். அப்ப எது வந்தாலும் நம்ம தான் நின்று அதை வந்து என்ன செய்யணும்? எதிர்கொள்ளணும். நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் சவால் வந்தா நம்ம வந்து சூப்பரா அதை எதிர்கொள்ளணுமே தவிர நம்ம அடுத்தவங்க மேல பழிய போட்டு என்ன செய்யக்கூடாது? தப்பிக்க கூடாது. அப்படிங்கறத நம்ம தெரியும் போது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா நம்ம இவ்வளவு நாள் அதை தான் பண்ணிட்டு இருப்போம். எனக்கு இந்த மாதிரி அம்மா சரியில்லை, இந்த மாதிரி அப்பா சரியில்லை, இந்த மாதிரி ஹஸ்பண்ட் சரியில்லை, இந்த மாதிரி புள்ள சரியில்லை, என்னோட இது சரியில்லை, அந்த சரியில்லை, அதனாலதான் நான் இப்படி இல்லைன்னா நான் நல்லா வந்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இல்லம்மா, எல்லாத்துக்குமே காரணம் நீதான். டோட்டலாவே நீதான் காரணம். உன்னோட வளர்ச்சிக்கும் உன்னுடைய அந்த தாழ்மையான கீழே போறதுக்கும் வந்து நீதான் காரணம் அப்படிங்கறத நம்ம எப்ப தெரியுறோமோ அப்ப நம்ம ஹாப்பியா இருக்கலாம். சோ அப்ப இந்த ஆன்மாங்கிறது நம்ம எதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம்? ஜஸ்ட் அனுபவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். சோ இந்த பூமியில வந்து ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் ஹாப்பியா வாழ்றதுக்கு தான் மாஸ்டர்ஸ். எப்பவுமே அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சோ சவால்கள்னாலும் சரி, எதுனாலும் சரி, அதை ஹாப்பியா எடுத்துட்டு போகணும். அதுக்கு தான் கிருஷ்ணா சொல்லியிருக்காங்க. நீங்க நம்ம இவ்வளவோ மகாபாரதத்துல நம்ம நிறைய வாட்டி மகாபாரதம் ஒரு புக்கை படிக்கமோ இல்ல ஒரு படமா பார்த்தோமோ சீரியல்ல நிறையவே பார்த்துட்டு இருக்கோம். அவர் பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் அப்படி பிளே தான் பண்ணுவாரு. ஏதாவது ஒரு இடத்துல அவர் அழுது நீங்க பார்த்திருப்போமா? நம்ம இல்லவே இல்லை. சோ அது வந்து லைஃப் வந்து டோட்டலாவே என்னது ஒரு கேம். அதை நம்ம வந்து என்ன செய்யணும்? பெர்ஃபெக்டா ஆடணும். அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? இந்த மாதிரில நம்ம ஒரு கவலைக்கு ஆளாக மாட்டோம். சோ எல்லாமே நம்ம தான் சூஸ் பண்ணது, நம்ம தான் நடத்துனது, நம்ம தான் எடுத்துட்டு வந்தது. சோ இது எல்லாமே சொல்றதுதான் மாஸ்டர் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ். அப்புறம் எடுத்துட்டு வந்தாச்சு. அப்ப நம்ம சொல்றோம், நம்ம வந்து இங்க இருக்கிற அனுபவம் எல்லாமே டெய்லி 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 நம்மள அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு தான், கத்துக்கிறதுக்காக தான். சோ கத்துக்கிறதுக்காகவும் இங்க இருந்து தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் வந்திருக்கோம். ஸ்கூல், அப்போ ஒரு ஸ்கூல் பூமிங்கிறது ஒரு என்னது? நம்மளுக்கு ஒரு பள்ளி. சோ மேல இருந்து இங்க வந்து எங்க இருந்து வந்தோம்? நம்ம பூர்ணாத்மா அப்படின்னு சொல்லுவாங்க. பூர்ணாத்மானா ஒண்ணும் இல்ல மாஸ்டர்ஸ். நம்மளே மாதிரி பிறந்து பிறந்து வந்து நிறைய வந்து அனுபவங்களை கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு அவங்க ஒரு பரிபூர்ண நிலைக்கு மாறினவங்க தான் பூர்ணாத்மா. அவங்க பரிபூர்ண நிலைக்கு மாறினவங்க எப்படி மாறிடுவாங்கன்னா கிரியேட்டர் ஆயிடுறாங்க. சோ கிரியேட்டர் ஆயிட்டு திருப்பி திருப்பி அவங்க என்ன செய்யறாங்க? இந்த படைப்புல இருக்கிறாங்க. சோ அவங்களோட ஒரு பார்ட் தான் நம்ம. அவங்க வந்து கீழே வராம நம்மள அனுப்பி நம்ம என்ன செய்யறோம்? அந்த ஜீவாத்மாவோ அல்லது அம்சாத்மாவோ வந்து நம்ம என்ன பண்றோம்? இங்க உள்ள கற்றல நம்ம நிறைய இங்க என்னென்ன நம்மளுக்கு பூமியில இது பண்ணிக்கணுமோ தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம சூஸ் பண்ணிட்டு இங்க வந்திருக்கோம். சோ இது எல்லாம் தெரியும் போது ஹாப்பியா மீட் பண்ணலாம். இன்னும் என்ன சொல்லணும் அப்படின்னா, மறுபடியும் சொல்லிட்டேன், இது வந்து ஒரு மாயை. வாழ்க்கைங்கிறது அதை சொல்லிட்டே இருக்கும்ல, மாறிட்டே இருக்கும். ஞாபகம் பார்த்தீங்கன்னா, எதுவுமே நிரந்தரமே கிடையாது. நேத்து இருக்கிறது இன்னைக்கே கிடையாது, முத நாள் இருக்கிறது நேத்து இல்ல, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது இப்ப கிடையாது, ஒரு மாசத்துக்கு முன்னாடி உள்ளது இப்ப கிடையாது, இப்ப இருக்கிறது நாளைக்கு என்ன செய்ய போறது இல்ல. சோ சேஞ்ச் 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 மாறிக்கிட்டே இருக்கிற இந்த லைஃப்ல நம்ம எதுக்காக நம்ம இவ்வளவு கஷ்டப்படணும்? எல்லாமே மாறுது. சோ அப்போ என்ன சொல்றாங்க அதுன்னா, நம்ம வந்து இந்த ப்ரையாரிட்டி எதுக்கு நம்ம தரணும்? இன்னைக்கு உள்ள லைஃப்
லைஃப்ல இன்னைக்கு எப்படி நம்ம ஹாப்பியா இருக்கிறோமா, அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம போதும். இன்னைக்கு லைஃப் வந்து ஹாப்பியா நம்ம எடுத்துட்டு போனோம்னாலே, எவ்ரி மூமெண்ட் ஹாப்பியா வாழ்ந்துட்டாலே நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தடுத்து நம்ம ஹாப்பியா வாழ்றதுக்கு எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சான்ஸ் இருக்குல்ல. நேத்து நம்ம என்ன பண்றோம், நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம்னா, அதுக்கு ஒரு மெயின் காரணம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஃபுல்லாவே ஸ்டோர் ஆயிரும். நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து 10வது வகுப்பு படிக்கும்போது என்ன நடந்தது, சின்ன வயசுல என்ன நடந்தது, அதுக்கப்புறம் என்ன நடந்தது, எல்லாமே நம்மளுக்குள்ள ஸ்டோர் ஆயிட்டு இருக்கிறதுனால, நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஒரு ஒரு உங்களுக்கு வந்து ஒரு இது வருது அப்படின்னா, ஒரு சேலஞ்ச் வருதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ப்ரீவியஸோட கனெக்ட் பண்ணி அந்த மாதிரி அதுக்கான சொல்யூஷன் நம்ம தருவோம். அப்போ நம்ம என்ன பண்றீங்க, நம்ம அதே மாதிரி சொல்யூஷன் கொடுக்க கொடுக்க அதே மாதிரி நம்ம இருக்க இருக்க எந்த மாதிரி சேஞ்சுமே நம்மகிட்ட இல்லை அப்படின்னா கண்டிப்பா நம்ம லைஃப் என்ன செய்யும், அந்த பழைய மாதிரியே தான் இருக்குமே தவிர எந்த சேஞ்சும் ஆகாது. அப்போ யார்கிட்ட போய் நொந்து என்ன பிரயோஜனம், கடவுளே நான் ஏன் இவ்வளவு எனக்கு மட்டும் ஏன் எனக்கு அப்படி மாறவே இல்லைன்னா, நீ வந்து உன்னோட ஆட்டிடியூட நீ மாத்திக்கல. சோ நீ மாத்திக்கலன்னா ஆட்டோமேட்டிக்கா அப்ப எப்போ உன்னோட லைஃப் எப்படி மாறும், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட்? அப்ப இந்த இடத்துல நம்ம லைஃப்ல வந்து சேஞ்சே இல்லை, நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம், திருப்பி திருப்பி சேம் ப்ராப்ளத்தை பண்ணிட்டே இருக்கோம், சேம் சவாலை வந்து அனுபவிச்சுட்டே இருக்கோம்னா அந்த இடத்துல வந்து மத்தவங்க யாருமே காரணம் கிடையாது, நம்ம தான் காரணம். சோ அப்ப இந்த இடத்துல நம்மளோட ஆட்டிடியூட மாத்தணும். ப்ரீவியஸ் நம்ம முன்னாடி எப்படி யோசிச்சோம் அதே மாதிரி யோசிக்காம நம்ம மாத்தி யோசிக்கணும். சொல்லுவாங்க மாத்தி யோசி மாத்தி யோசின்னு. ஒவ்வொன்றையும் நம்ம மாத்தி யோசிக்க கண்டிப்பா நம்ம லைஃப் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன செய்யும், சேஞ்ச் ஆகும். ஓகே தானே? சோ இப்போ நம்ம வந்து இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ இந்த மாதிரி ஒரு ஆன்மீகம் இதுதான் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ வந்து இந்த ஆனாபான சதி தியானம் எப்படி வந்தது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தியானம் எதுக்காக பண்றோங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நான் சொன்னேன், நான் ஆன்மா இவ்வளவு எல்லாம் சொன்ன கதை, இந்த கதையெல்லாம் நம்மளுக்கு தெரியணும், எது மூலமா நம்மளுக்கு புரியணும் அப்படின்னா கண்டிப்பா தியானம் பண்ணா நமக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி இந்த ஆனாபான சதியத்தை பார்க்கலாம். சோ இப்ப வந்து முன்னாடி இப்ப இந்த மாதிரி புத்தா வந்து என்ன பண்ணாங்க, எல்லாத்துக்குமே தெரியும் கௌதம புத்தர். அவர் வந்து என்ன பண்ணாங்க, அவங்க அப்பா சுத்தோதனர் வந்து பையனை வந்து சின்ன வயசுலயே வந்து அவரு ஒரு துறவியா போயிருவாரு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே அவர் அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாத்து அப்படியே ஒரு அரண்மனையிலே எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து அப்படி உட்கார வச்சிருந்தாங்க. தற்செயலா என்ன பண்றாங்க, ஒரு நாள் அவங்க அப்பாக்கு தெரியாம வெளியில எஸ்கேப் ஆகி வெளியில வர்றாரு புத்தர். அப்ப சித்தார்த்தர் வந்து வெளியில வந்து பார்க்கும்போது என்னெல்லாம் பாக்குறாங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு முதுமையை பாக்குறாங்க, ஒரு டெத்தை பாக்குறாங்க, ஒரு நோயாளியை பாக்குறாங்க. அப்போ வந்து அவர் தேரோடிட்ட கேட்கிறாரு, என்னப்பா எனக்கும் இதே மாதிரிலாம் வருமானா, ஆமா சுவாமி. எனக்கும் வயசாகுமா, ஆமா சுவாமி. எனக்கும் வந்து நானும் இறந்துடுவேனா, ஆமா சுவாமி. எனக்கும் வியாதிலாம் வருமா, ஆமா சுவாமின்னு வண்டி திருப்பிடா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பிட்டு அவர் ஃபுல்லா யோசிக்கிறாரு. நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், எல்லாரும் கூட சேர்ந்து ஆமால நம்ம பிறந்துட்டோம், மனுஷனா பிறந்தா இதுதானே, மனுஷனா பிறந்தா அதுதானேன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துப்போம். எல்லாத்துக்கும் வரும், வயசானா வரும், எல்லாமே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்போம். ஆனா அவர் என்ன பண்ணினாரு, இதுல இருந்து வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்காக போயிட்டு அவர் என்ன செஞ்சார், தேடல் ஆரம்பிச்சாங்க. வருஷக்கணக்கான தேடல் ஆரம்பிச்சு லைஃப்ல ஃபைனலா கண்டுபிடிச்சது தான் ஆனாபானா சதி தியானம். அதாவது மூச்சு மேல கவனம். சோ மூச்சு மேல நம்ம கவனத்தை வைக்க வைக்க நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்னென்ன பெனிஃபிட்ஸ் வருங்கிறதுல நிறைய இருக்கு நம்மளுக்கு. சோ அப்போ முதல்ல வந்து நம்மளுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ரைட்டா? அதே மாதிரி சொல்லுவாங்க, தியானம் சகல போக காரணி சத்திய ஞான பிரசாதினி சர்வரோக நிவாரணின்னு சொல்லிட்டு. சோ இந்த ஆனாபான சதி தியானத்தை வந்து நம்ம வந்து டெய்லி பண்றது மூலமா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, முதல்ல வந்து என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து பாடியில ஹீலிங்ஸ் ஒரு 40 டேஸ்ல பாடியில ஹீலிங்ஸ் நடக்கும். நமக்கே தெரியும், நமக்கு சக்ராஸ்லாம் இருக்கு, நாடி இருக்கு. ஸோ 70,000 நாடிஸ்லாம் இருக்கு, சக்ராஸ் இருக்கு. எல்லாமே வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். பிளாக் எல்லாம் வந்து என்ன செய்யும், உங்களுக்கு ரிமூவ் ஆகி நம்மளுடைய பாடி வந்து நல்லா நல்லா ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா போக 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 கிளாரிட்டி நம்மளுக்கு வரும் மாஸ்டர்ஸ். சோ கிளாரிட்டி அப்படிங்கிறது இப்பதான் நான் சொன்னேன், ஆன்மா. நம்ம வந்து ஒரு ஆன்மா, நம்ம வந்து ஒரு வெறும் பாடி கிடையாது. இந்த பௌதிக உலகம் மட்டுமே நம்மளோடது கிடையாது. அதுக்கு மேல உள்ள உலகங்கள் நிறைய இருக்கு. ஆஸ்ட்ரல் உலகம் இருக்கு, காரண உலகம் இருக்கு. சோ நிறைய உலகங்கள்லாம் இருக்கு. நம்ம காரண உலகத்துல இருந்து வந்தவங்க. சோ இங்க வந்து ஒரு பர்பஸ்க்காக தான் வந்திருக்கோம். அதை முடிச்சுட்டு நம்ம மேலதான் திருப்பி நம்ம போக போறோம். இதுல எதுக்கு வருத்தம் என்ன, எது என்ன? சோ எல்லாமே வந்து மாறிக்கிட்டே தான் இருக்க போது. நான் சொன்னேன், இதுவும் கடந்து போகும், கடந்து போகும், எல்லாமே மாறும். சோ இது எல்லாமே நம்மளுக்கு கிளாரிட்டி கிடைக்க ஆரம்பிக்கும். சோ இதுதான் இந்த ஆனாபானசதி தியானத்தோட மெயினா நம்மளுடைய யூஸ். நார்மலா பார்த்தா பாடிக்கு ஹீல் ஆகுறதுல இருந்து, ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறதுல இருந்து, பொருளாதாரம் நல்லதாகல இருந்து எல்லாமே நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும்.
ஆனா ஒன்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே சரியாகும். மெயினா கிளாரிட்டி, ரொம்ப மெயினா அந்த தெளிவு அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும் மாஸ்டர்ஸ். ஸோ அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா தியானம் பண்ணுங்க. ஸோ தியானம் பண்ணதான் நம்மளுக்கு அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, அந்த ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ்னா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியரா தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் தியானம். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, இல்ல நான் தியானம் எல்லாம் பண்ணிட்டே இருக்கிறேன். ஸோ வெறும் தியானம் மட்டும் பத்தாது. சார் என்ன சொல்லியிருக்காங்க பத்ரிஜி சார்? ஸ்வாத்தியாயம் சத்சங்கம் சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஏன் வந்து நம்ம தியானம் மட்டும் போதாது, எதுக்கு நம்மளுக்கு ஸ்வாத்தியாயம் வேணும் அப்படின்னா, இப்ப நான் சொல்லிட்டேன் எனக்கு வந்து உள்ள வந்துட்டு இருக்கு, எனக்கு வந்து நல்லா என்னோட பாடிலாம் வந்து நான் நல்லா ஆயிட்டேன், ஹெல்த் இஷ்யூலாம் சரியாகுது, நான் இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், எனக்கு வந்து புரியுது நான் வந்து இவ்வளவு நாள் ஏதோ ஒரு மாயையில இருந்திருக்கேன், இதுதானே நான் தப்பெல்லாம் நான் ஆரம்பிச்சதே நானே. நான் சொன்னேன் 50% பிளான் வந்து நம்ம ஏற்கனவே எடுத்துட்டு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நானே சூஸ் பண்ணிட்டு வந்த லைஃபை நான் தான் என்ன செய்யணும், கரெக்டா எடுத்துட்டு போனோம். எல்லாமே தெரியுது, நம்ம தான் எனது டைரக்டர், நம்மளுடைய மூவிக்கு நம்ம தான் டைரக்டர். வேற யாரையும் நம்ம என்ன செய்ய முடியாது, பழி தூக்கி போட முடியாது. எல்லாமே நம்மளுக்கு தெரியுது. ஆனா என்ன பண்றோம் அப்படின்னா, தெரிஞ்சா மட்டும் பத்தாது. அதை லைஃப்ல ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம என்ன செய்யணும், அப்ளை பண்ணணும். அதுக்கு என்ன யூஸ் ஆகும்? சுவாத்தியாயம். சுவாத்தியாயம்னா என்ன? நம்மள முதல்ல தெரிஞ்சுக்கிறது. அப்பதான் சொன்னேன் கோமை, நம்ம யாரு தெரிஞ்சாச்சு. அப்போ தெரிஞ்சிச்சு, ரைட்? அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும், நம்மள வந்து டெய்லி வந்து நம்மள வந்து ஒரு பரிசோதனை பண்ணணும். கரெக்டா? நான் வந்து இன்னைக்கு வந்து இவ்வளவு தியானம் பண்ணேன், இது தெரிஞ்சுக்கிட்டேன், அதை நான் லைஃப்ல அப்ளை பண்ணனா, நேத்து இருந்த கலை இன்னைக்கு இருக்கனா, மாறி இருக்கனா, இல்ல அதே மாதிரிதான் இருக்கனா? சோ ஒவ்வொரு நாளும் அந்த சுய பரிசோதனைங்கிறது தேவை. சோ சுவாத்தியாயம்ங்கிறது சுய பரிசோதனை பிளஸ் வந்து என்ன அதுன்னு சொல்லலாம். இன்னொன்னு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த புக், ரைட்டா? நம்ம வந்து விதவிதமான நிறைய ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் இருக்கு. அது எதை ரிலேட்டடா? ஆன்மா ரிலேட்டடா புக்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அது எல்லாம் நம்ம படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கும் போது ஒரு இன்டைரக்டா ஒரு ஒரு பர்டிகுலர் பர்சன் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து லைஃப் ஃபுல்லா உட்காந்து ரிசர்ச் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி ஒரு புக்கை எழுதி கொடுக்குறாங்க. அதை ஒரு வாரம் உட்காந்து நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த நாலேஜ் நமக்கு கிடைச்சது. ஸோ ஸ்வாத்தியாயம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ராக்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது, அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க சத்சங்கம். இப்ப நம்ம பண்ற மாதிரி என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலரா நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம எப்பவுமே நம்ம பௌதிக வாழ்க்கை நம்மள என்ன பண்ணோம், அப்பப்போ புடிச்சு புடிச்சு இழுத்துக்கும் நம்மள வந்து. நம்ம வந்து எப்போதுமே கொஞ்சம் நம்ம தியானம் பண்ண எல்லாம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்போம். அப்புறம் வீட்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தா டோட்டலா என்ன செஞ்சிருவோம், அப்படியே உள்ள இது அதுக்குள்ள உள்ள போயிருவோம். ஏன்னா அது நம்மள இழுத்துக்கும். ஆனா அந்த மாதிரி இழுத்துக்காம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நல்லோர்கள், அதாவது தியானிகளோட ஒரு கூட்டு வந்து நமக்கு தேவை. ஒரு கூட்டு தியானமா இருக்கட்டும், இல்ல இந்த மாதிரி கூட்டு எல்லாருமா சேர்ந்து ஒரு சத்சங்கம் பண்றதுக்கா இருக்கட்டும், இது வந்து ரொம்ப ரொம்ப தேவை. நம்ம மீட் பண்ண இப்ப நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன், நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றீங்க. இதெல்லாம் கேட்க 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 ஆமால நம்ம இன்னும் நல்லா பண்ணலாம்ல, அவங்களோட இன்னும் நல்லா பண்ணலாம், இன்னும் தெரிஞ்சுக்கலாம். சோ இவ்வளவுலாம் இருக்குதா அப்படிங்கறத நம்ம வந்து தொடர்ந்து அந்த அந்த நம்ம காண்டாக்ட்ல இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண மாட்டோம், அப்படி திருப்பி பௌதிக லைஃப்குள்ள போயிட்டு அப்படி விழ மாட்டோம். இல்லைன்னா கண்டிப்பா நம்ம வெறும் வீட்டுல உட்காந்து சும்மா தியானம் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு வாட்டி நம்ம என்ன செஞ்சிருவோம், இந்த இதுல இருந்து வெளியில வந்து அதுக்குள்ள நம்ம என்ன செஞ்சிருவோம், போயிருவோம். சோ இதனால இதெல்லாம் சத்சங்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சோ நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்றது ரொம்ப ரொம்ப அவசியங்கிறத சார் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சைவ உணவு. சைவ உணவு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சாப்பாடுனாலே சைவ உணவு தான். நமக்கு வந்து நம்மளுடைய மனித உடம்புக்கு ஏத்தாப்புல ப்ராப்பரா நம்மளுக்கு செரிமானம் ஆகக்கூடிய உணவும் என்னதுதான்? சைவ உணவு தான். நம்ம பார்த்துட்டு இருப்போம் உயிர்களை கொண்டு நம்ம என்ன செய்யறது. இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒண்ணுதான். கடவுளுடைய படைப்புல எல்லாருமே ஒண்ணும் போது ஒரு உயிரை வந்து கொன்னு நம்ம சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்கலி நம்ம வந்து எப்படி சொல்றது, நமக்கும் அந்த மாதிரி ஒண்ணும் பெருசா இதுல நம்ம ஆட்டோமேட்டிக்கா அந்த பாவத்தை தான் நம்ம நிறைய என்ன செஞ்சுப்போம், வாங்கி கட்டிட்டு இருப்போம். சோ சைவ உணவு ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் மிதாகாரம் சொல்றோம். எஸ், சாப்பிடுற சாப்பாடுமே ரொம்ப மிதாகாரம், கரெக்டான சாப்பாடு தான் சாப்பிடணும், தேவையான அளவு சாப்பிடணும். சார் கூட இதுல சொல்லலாம், அதாவது 2 இட்லி பசிக்க இடத்துல 2 1/2 இட்லி சாப்பிட்டாலே அது வந்து அவங்க ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ்ல இல்லாதவங்க தான் மாஸ்டர்ஸ். சோ இந்த மாதிரி அளவான சாப்பாடு சொல்றது கூட ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் தான். கரெக்டான சாப்பாடு, கரெக்டான தண்ணி, அது மாதிரி என்ன மாதிரி ஃபுட்டு, தரமான குவாலிட்டியான ஃபுட்டு, அப்பப்போ சமைச்சு சாப்பிடுற ஃபுட்டு, ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்காம சூடா நமச்சு சமைச்சு சாப்பிடுற ஃபுட்டு, இது எல்லாமே என்னதுதான், இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறது கூட என்ன அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் தான். இப்ப நான் சொல்றது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் தான். சோ நம்ம ஹெல்த், நான் சொன்னேன் ஆன்மா தான், பாடியில ஒண்ணுமே இல்லை, நம்ம வந்துட்டு வந்துட்டு போறோம். ஆனாலுமே திருமூலர் என்ன சொல்லியிருக்காங்க,
உடம்பை வளர்த்தேனே உயிரை வளர்த்தேனேன்னு சொல்லிட்டாங்க, ரைட்டா? உயிரை வந்து தாக்கு பிடிக்கிறதுக்கு உடம்பு வேணும். அப்ப அந்த உடம்பை எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா வச்சிருந்தாதான் இந்த உயிரே இந்த உடம்புல வந்து தங்கும். சோ அப்போ நம்ம அந்த உடம்பையும் நம்ம பேணி பாதுகாக்கணும்ல. சோ அதுக்கு தேவையான சாப்பாடு, அதுக்கு தேவையான ஒரு மித ஆகாரம். அதாவது மிதாகாரம்ங்கிறது சாப்பாடு மட்டும் இல்ல மாஸ்டர்ஸ், எல்லாமே தான். அளவான பேச்சு, எப்போ பேசணும், என்ன பேசணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும், பேசணும். வாக்ஷேத்திரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இது எல்லாமே சொல்லக்கூடியதுமே ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் தான். அப்போ நம்ம அளவான சாப்பாடு, அளவான பேச்சு இதெல்லாம் எடுத்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம எனர்ஜி வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும். ஏற்கனவே நம்ம டெய்லி தியானம் பண்றோம், சுவாத்தியாயம் பண்றோம், சத்சங்கம் பண்றோம். எல்லாம் மூலமா நம்மளுக்கு என்ன கிடைக்குது உங்களுக்கே தெரியும். பிரபஞ்ச எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்குது, விஸ்வ எனர்ஜி. அந்த எனர்ஜி மூலமா நமக்கு நல்ல ஆக்சிஜன் கிடைக்குது, பாடி வந்து சூப்பரா ஹாப்பியா இருக்கு. சோ அப்ப எல்லாமே இருக்கும்போது நம்ம மிதாகாரமும் கொடுக்கும்போது எல்லாமே கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு எனர்ஜி வேஸ்ட்டும் என்ன செய்யாது, ஆகாது. நான் தான் சொன்னேன், தேவையற்ற பேச்சு வந்து குப்பை பேச்சு வந்து தேவையே கிடையாது. நமக்கு என்ன பேசணும், யார்கிட்ட பேசணும், எவ்வளவு பேசணுங்கிறத கரெக்டா பேசணும். அப்போ மௌனம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ மௌனமா இருக்கலாம், தேவையான நேரத்துல மட்டுமே என்ன செய்யலாம், பேசலாம். சோ வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இது எல்லாமே சொல்றது ஸ்பிரிச்சுவாலிட்டி தான், சரியா? அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப எல்லாமே நம்ம கத்துக்கிட்டோம், எல்லாமே செஞ்சுக்கிட்டோம். நம்ம வந்து சொல்லுவாங்க, தியானம் செய்தால் என்னது கிடைக்கும், ஞானம் கிடைக்கும். ஞானம் கிடைச்சால் முக்தி. தியானம் மூலமே என்னது, ஞானம். ஞானம் மூலமே முக்தி. சோ அப்போ தியானம் பண்ண 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 நம்மளுக்கு முதல்ல சொன்ன மாதிரி ஹீலிங் நடக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா தெரிய ஆரம்பிச்சுக்கிறோம். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும் போது தேர்ட் ஐல ஆக்டிவேட் ஆகுது. அது மூலமா நம்மளுக்கு வந்து உண்மை என்ன, பொய் என்ன, சத்தியம் என்ன, அசத்தியம் என்ன அப்படிங்கிறது நம்ம கரெக்டான பாத்துல போறோமா இல்லையா, எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரியுது. நம்ம ஒரு பௌதிகத்துல ஒரு ப்ராப்ளத்துல மாட்டிட்டு இருக்கோம், சாரி சவால்ல மாட்டிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் வந்து எங்க இருந்து நம்ம எடுக்க ஆரம்பிக்கிறோம், ஸ்பிரிச்சுவல்ல இருந்து எடுக்க ஆரம்பிக்கிறோம். ஆமா ரைட்டு, நான் வந்து இப்படி பார்க்கல, இது வந்து சரியான கண்ணோட்டத்துல நான் அதை பார்க்கல, அதனால எனக்கு இந்த சவால் வந்திருக்கு. சோ அப்ப நான் என்ன பண்ணணும், இதுக்கு நான் என்ன பண்ணணும், இதுக்கு நான் தியானம் அதிகமா பண்ணணுமா, சுவாத்தியாயம் என்ன எடுத்துக்கணும், நான் என்ன ஞானத்தை நான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். சோ அப்ப அந்த ஞானம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அந்த ஞானம் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இந்த புக்ல கொஞ்சம் கொடுத்திருக்காங்க மேம் வந்து, அதாவது ஞானம் அப்படின்னா என்ன அப்படின்னா, டைம் இருக்கு தானே சார்? 26. ஓகே, ஞானம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் எனது அப்படிங்கிற எண்ணத்துல இருந்து முழுசும் வெளிவரணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம வந்து ஒரு பிரபஞ்சத்துல இருந்து வந்த ஒரு துகள் தான், சரி தானே? ஒரு அம்சாத்மா தான். அப்ப எல்லாருமே ஒண்ணுதான். நான் தனி, எனது தனி அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து பார்ட், நம்ம இந்த பிரபஞ்சத்துல ஒரு ஒன் ஆஃப் தி பார்ட் தான். சோ எல்லாமே என்னதுதான், ஒண்ணுதான். அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம் மாஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எஸ், இப்போ நான் வந்து சொல்லுவாங்கல்ல, நம்ம பண்றோம், நான் அப்பதான் சொன்னேன், நம்மளுடைய டார்கெட் என்ன, இந்த பூமிக்கு நம்ம எதுக்காக வந்திருக்கோம், நம்மளோட பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு வாழ்ந்துட்டோம்னா ஹாப்பியா வாழ்றோம். நீங்க கேட்கலாம், என்னோட பர்பஸ் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்க எந்த வேலை செய்யும் போது சந்தோஷமா இருக்கிறீங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க, என்னால வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு இந்த வேலை செஞ்சா அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அந்த வேலை, அந்த இதுதான் உங்களுடைய பர்பஸ். அது டீச்சிங்கா இருக்கலாம், இல்ல வேற என்ன இருக்கு, நிறைய இருக்கு, டாக்டர் இது பண்ணலாம், எவ்வளவோ ஜாப்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா நீங்க வந்து அது எந்த இதுல வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குதோ அதுதான் நீங்க வந்த பர்பஸ். சோ அப்போ வந்து என்ன அப்படின்னா, அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு பண்றதுதான் ஞானம் அப்படிங்கிறது. அதே மாதிரி எந்த இதுவும் அவசரம் வேண்டாம், கவலை வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எந்த ஒரு நொடியும் என்ன செய்யக்கூடாது, வீணாக்க கூடாது அப்படிங்கறது சொல்றாங்க, ரைட்டா? கண்டிப்பா வீணாக்காம நம்ம என்ன செய்யணும், செயல்படணும். அதுக்கு மாதிரி சொல்றாங்க. இன்னொன்னு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாமே என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து வந்து இப்ப நடந்து எதேச்சா நடந்தது, எனக்கு தான் அப்படின்னா கிடையாதுங்க மாஸ்டர்ஸ். எல்லாமே நம்ம தேர்ந்தெடுத்து நம்மளா பிளான் பண்ணி எடுத்துட்டோம், பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கோமே தவிர எதுவுமே நமக்கு எதேச்சையா நடந்தது கிடையாது. அத முதல்ல மனசுல ஏத்துக்கிட்டு, நமக்கு ஒரு இது நடந்திருக்குதா, ஒரு இன்சிடென்ட் நடக்குதா, ரைட்டு, அதுக்கு நம்ம தான் காரணகர்த்தான்னு தெரிஞ்சுப்போம். சோ அதுக்கு நிறைய கர்ம சித்தாந்தம் படிச்சிருப்பீங்க. சோ கர்மா தான் காரணம். சோ முன்னாடி உள்ள பிறவில செஞ்ச அந்த பாவ புண்ணியத்துக்கு ஏத்தாப்புல இப்ப நமக்கு கிடைக்குது, ரைட்டா? சோ அப்ப அதையும் நம்ம முழு மனசோட அக்செப்ட் பண்ணிக்கணும். நமக்கு என்ன நடக்குதோ அது எல்லாமே நம்ம தேர்ந்தெடுத்ததுதான் அப்படின்னு ஒரு தெரிஞ்சுக்கிறது தான் மாஸ்டர்ஸ் ஞானம். ஓகேங்களா? அதே மாதிரி என்ன அப்படின்னா, யாருமே எஸ்,
ரைட்டு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம வந்து இந்த ஜீவராசிகளிடம் வந்து எல்லாத்திற்கும் இது சொல்லுவோம். அதான் சைவ உணவுக்கு சொன்னோம். வள்ளலார் சொன்னது மாதிரி என்னது வாடிய பயிரை கண்டே போதெல்லாம் வாடினேன்னு சொன்னாங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஜீவகாருண்யம் தான் கடவுள்னே சொன்னாங்க. அவங்க வந்து இந்த ஒளிவடமா மாத்துறதை கூட ஈஸியா மாத்திட்டு போயிட்டாங்க. எது மூலமா? அந்த கருணைங்கிறது அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தானே? அப்போ அந்த ஒரு கருணை பாருங்க மாஸ்டர்ஸ், அந்த கருணை வந்து நம்மள ஒரு கடவுளாகவே மாத்தக்கூடிய தன்மை உடையது. அப்போ இந்த ஜீவராசிகள் எல்லாத்தையும் நம்ம சமமா மதிக்க கத்துக்கிட்டோம். எல்லார்கிட்டையும் பாரபட்சம் இல்லாம ஒரு அன்பை நம்ம செலுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே, ஒரு அன்கண்டிஷனல் லவ்ல இருந்தோம்னாலே நம்ம கண்டிப்பா ஹாப்பியா தான் இருப்போம். அதுக்கு கேரண்டியா. ஸோ அதை சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப இருக்க இருக்க நீங்க உங்க பாடியோட தன்மையே மாறுபடும் மாஸ்டர்ஸ். ஸோ அந்த கருணை என்ன செஞ்சுக்கோங்க, வளர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, எதை பத்தியும் யாரை பத்தியும் நம்ம என்ன செய்யக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம ஞானம் எடுத்துட்டா மட்டும் பத்தாது, தியானம் பண்ணி எனர்ஜி எடுத்துக்கிட்டா மட்டும் பத்தாது, அதை சேவ் பண்ண தெரிஞ்சுக்கணும். கன்சர்வேஷன் இஸ், அதை சேவ் பண்ணது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. எங்கேயோ கொண்டு போய் எதையோ தொலைச்சு விட்டுட்டோம்னா என்ன கிடைக்கிறது சொல்லுங்க? தியானம் பண்ணி வாங்க, தியானம் பண்ணி எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ டோன்ட் என்ன செய்ய வேண்டாம், யாரையும் ஜட்ஜ் பண்ணவும் வேண்டாம், யாரை குறையும் சொல்ல வேண்டாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லாத்துக்குமே காரணம் நம்மளே 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 தான். ஸோ அது தெரிஞ்சுக்கலாம். ஈச் அண்ட் எவ்ரி டே டெய்லி நம்ம நினைச்சுப்போம், காலையில எழுந்தோடனே நம்ம தலை உச்சி முதல் பாதம் வரைக்கும் இருக்கிற இந்த உடம்பு நான் கிடையாது, இது மட்டுமே நான் கிடையாது, இதுவும் நான் தான். ஆனா இதுவும் மட்டுமே கிடையாது. நான் வந்து எதெல்லாம் சேர்ந்தது, உடல் மனம் ஆன்மா எல்லாம் நம்ம சேர்ந்தது தான் நம்ம அப்படிங்கிறது நம்ம தினமும் பிராக்டிஸ் பண்ணணும் மாஸ்டர்ஸ். ஆன்ம ஞானம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு மெயினா தெரிய வேண்டியது ஆன்ம ஞானம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த ஆன்ம ஞானம், அப்புறமா நம்மளுக்கு தியானம் பண்றது. இந்த சொன்னேனே இப்ப சத்சங்கம் எல்லாத்தையும் தாண்டி ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது முதல்ல இது வந்து ஆன்மா அப்படிங்கிறது தான். நமக்கு வந்து எல்லையே கிடையாது. நம்ம வந்து குறுக்கிக்க வேண்டாம், நம்மள வந்து ஒரு லிமிட்டுக்குள்ள போட வேண்டாம். ரைட்? இந்த பூமிக்கு வந்ததுனால ஒரு மேலாவோ ஃபீமேலாவோ பிறந்ததுனால நமக்கு சில லிமிட்டேஷன்லாம் இருக்குதான், ரைட்டா? ஆனாலும் அதுக்குள்ளேயே விழுந்துடாம நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டியும் நீங்க ஆன்மான்னு எப்போ ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, எப்போ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கீங்களோ, நான் இப்போ கொஞ்சம் டெய்லி டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ நிறைய சவால் எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லைஃப்ல ஏகப்பட்ட சவால் தான். அதை தாண்டி தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நான் ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்றேன். அப்போ வந்து நான் டெய்லி நான் இப்ப எனக்கு சொல்லிக்கிறது அதுதான். நான் வந்து இது கிடையாது. நான் எப்பப்போ ஏதாவது ஒரு ஸ்டக் ஆகுறேன், கஷ்டப்படுறேன்னா உடனே நான் வந்து எனக்கு சொல்லிப்பேன், ரைட்டு, நீ ஆன்மாதான், உன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே என்னதுதான் ஆன்மாதான். நம்மளையும் ஆன்மாவா பார்க்கணும். நம்மளுடைய பையனையோ பொண்ணையோ இல்ல ஹஸ்பண்டையோ இல்ல ஒய்ஃபையோ எல்லாருமே நம்ம எப்படி பார்க்கணும்னா, ஒரு ஆன்மாவா நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்துல இருந்து ஈஸியா நீங்க வெளியில வர முடியும். நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல பற்றுதல்னு ஒரு இதுல போய் விழுந்துடுறோம். என்னோட வீட்டுக்காரர், என்னோட ஒய்ஃப், என்னோட குழந்தை, என்னோட பையன், என்னோட பொண்ணுன்னு சொல்லிட்டு அதுலயே நம்ம இருக்கிறதுனாலதான் இவ்வளோ நம்மளுக்கு கஷ்டம். அப்ப அவங்கள ஒரு ஆன்மாவா எடுத்துட்டு வந்துடுறாங்க. அவங்க ஒரு பர்பஸ்க்காக வந்திருக்காங்க. நம்மள வந்து அம்மாவோ அப்பாவோ சூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அவ்வளவுதானே தவிர நம்மள ஒரு ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ சூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்களே தவிர மத்தபடி ரொம்பலாம் ஒண்ணுமே இல்லை லைஃப்ல. ரைட்டு தானே? எப்ப வேணாலும் யாருக்கு வேணாலும் இந்த வாழ்க்கை வந்து முடியலாம். சோ அதனால ரொம்ப அந்த பற்றை வந்து நம்ம என்ன செய்ய வேண்டாம், வளர்த்துக்க வேண்டாம். சோ அந்த பற்றுல இருந்து நம்ம எப்போ ரெண்டே ரெண்டு தான், நொடிக்கு நொடி விழிப்புணர்வு, அதுக்கப்புறமா வந்து இந்த பற்றுதல் இல்லாம இருக்கிறது. இந்த ரெண்டும் தான் அழகா ஒரு ரெக்கைன்னு சொல்லுவாங்க மாஸ்டர்ஸ். ஒரு பறவை, நம்ம பறவை மாதிரி பறக்கணும்னா அந்த ரெக்கைனா ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா பற்றுதலை குறைக்கிறது, இன்னொன்னு வந்து நொடிக்கு நொடி விழிப்புணர்வா இருக்கிறது. நான் ஆன்மா, நான் இந்த இடத்துல இந்த காரியம் பண்ணிட்டு இருக்கேன், நான் இப்ப நடந்துட்டு இருக்கேன், நான் இப்ப சமையல் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ நான் வந்து வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், நான் இந்த மாதிரி இப்ப படிச்சுட்டு இருக்கேன், நான் இப்போ உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் அந்த விழிப்புணர்வுல இருக்கிறது தானே தியானம். சோ இந்த நொடிக்கு நொடி விழிப்புணர்வு அப்படிங்கறத நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம்னாலே லைஃப்ல நம்ம கண்டிப்பா இந்த மாதிரி கஷ்டத்துல ஒரு நார்மலா எல்லாரும் சொல்லி புலம்புறாங்க பாரு, ஏன் பிறந்தேன்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்ம என்ன செய்ய வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். மறுபடியும் சொல்றேன், சவால்கள் இல்லாம வாழ்க்கை கிடையவே கிடையாது. இப்போ நீங்க தியானம் பண்ணிட்டா மட்டும் நம்ம வந்து அப்படியே நம்மளுக்கு எதுவுமே வந்துடாத சொல்ல, சர்வரோக நிவாரணி சகலபோக காரணி எல்லாமே ஓகே தான். ஆனா கண்டிப்பா ஒண்ணு ஒண்ணா வந்துட்டே தான் இருக்கும். அத வந்து நம்ம வந்து இந்த தியானம் மூலமாகவும் சுவாத்தியாயம் மூலமாகவும் இந்த சத்சங்கம் மூலமாகவும் இந்த பற்றற்ற நிலை மூலமாகவும் விழிப்புணர்வு மூலமாகவும் இந்த மாதிரி நிறைய சொன்னேன் பாத்தீங்களா, நோ ஜட்ஜ்மெண்ட் மூலமாகவும் அடுத்தவங்களை குறை சொல்லாத மூலமாகவும் நம்மள நாமே முழுசா அக்செப்ட் பண்ணி
பண்ணிக்கிறது மூலமாகவும், அகம் பிரம்மாஸ்மின்னு தெரிஞ்சுக்கிற மூலமாகவும், தத்துவமசிங்கிறது தெரிஞ்சுக்க மூலமாகவும், பிரஜான பிரம்மாங்கிறது தெரிஞ்சுக்க மூலமாகவும், அது என்ன மாஸ்டர்ஸ்? நம்மளுடைய அறிவு தான், நம்மளுடைய ஞானம் தான் பிரம்மா, ரைட்டா? அது மாதிரி தத்துவமசி எல்லாருமே அதுதான், ஆன்மாதான். அகம் பிரம்மாஸ்மி, நானும் ஆன்மாதான், எல்லாருமே ஆன்மாதான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம அந்த ஆன்மா கான்செப்ட்ல இருக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா நீங்க அந்த சவாலை சூப்பரா எதிர்கொள்ள முடியும். நம்ம அழுகிறதுக்கு இந்த பூமிக்கு வந்து பிறக்கல மாஸ்டர்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். எப்பெல்லாம் எனக்கு ஒரு அழுக வரும்போது உடனே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஏன்னா நான் இப்ப ரீசெண்டா என்னோட ஹஸ்பண்ட் சடனா இறந்துட்டாங்க. ஒரு ரொம்ப ரொம்ப லைஃப் வந்து நல்லா போயிட்டு இருந்தது. என்ன நடந்து ஏது நடந்துன்னு கண்ண முடிக்கிறதுக்குள்ள 6 மந்த்ஸ் தான் ஆகுது. ஸோ அப்போ வந்து எப்படி அதை எது பண்றதுன்னு கூட தெரியல எனக்கெல்லாம். ஸோ அப்போ அந்த மாதிரி அந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு வெளியில வர்றதுக்கு வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணிச்சு ஸ்பிரிச்சுவாலிட்டி. இப்பவும் எனக்கு கஷ்டம் இல்லாமலாம் கிடையாது. எவ்வளவோ அவங்க வந்து நம்மள வந்து எவ்வளவோ சேஃபா ஒரு எப்படி சொல்றது, ஆஹ் ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிற நிலைமையில இருந்து பாதுகாப்பா இருக்கிறோம் அப்படிதானே. ஒரு ஒய்ஃபா அவ்வளவு பாதுகாப்பா வச்சிருந்தாங்க. ஸோ டோட்டலா இல்லை அப்படிங்கும்போது டோட்டல் எவ்ரி திங் வந்து நான் பண்றது அது மட்டும் இல்லை, அவங்கள மிஸ் பண்றது எல்லாமே இருக்கதான் செய்யுது. ஆனா எல்லாத்தையுமே நான் எப்படி எடுத்துட்டு வரேன் அப்படின்னா, ஒரு இப்பதான் சொன்னேன் ஆன்மா அவங்களோட இது டிராவல் அவங்களது முடிஞ்சிருச்சு, ரைட்டு, அவங்க கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம பை சொல்லணும், அவங்களுக்கு விடை கொடுக்கணும். அவங்கள வந்து திருப்பி எடுத்து உள்ள நம்மளே வச்சுக்க கூடாது. அந்த பற்றுதல்ல இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் கத்துக்கிட்டு தான் உங்களுக்கு சொல்றேன். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பா நம்மளால தூங்கி எழுப்ப சாரி அழுதுட்டு எந்திரிக்க கூட முடியாது. வருஷ கணக்கா இதிலே தான் உட்காந்துட்டு இருக்கணும். நான் ஒரு 2 மந்த்ஸ்ல வெளியில வந்துட்டேன் அப்படின்னா, ஏன்னா எனக்கு நிறைய பொறுப்பு. ஸோ அதெல்லாம் யார் பாக்குறது? அது மட்டும் இல்ல, எனக்கு புரிதல் வந்துச்சு. நான் ஒவ்வொன்றுக்குமே நான் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கிடைச்சிக்கிட்டே இருந்தது. ஏன் இந்த மாதிரி எதுக்கு இருந்த மாதிரிங்கும் போது எல்லாத்துக்குமே நான் கொஸ்டின்ஸ் கிடைச்சது. அந்த மாதிரி சவால்கள் இல்லாம லைஃப் கிடையவே கிடையாது. ஆனா அந்த சவாலை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டு எந்த மாதிரி நம்ம வெளியில வரோம் அப்படிங்கிறது தான் மாஸ்டர். அதுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி, இந்த ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஞானாக்னி தக்த கர்மானம் அப்படின்னு சொல்றாங்க, கிருஷ்ணர் சொன்னாங்க. அப்போ ஞானம் வர வரதான் நம்மளுக்கு அந்த இதெல்லாம் கர்மாவே என்ன செய்து குறையுது அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த ஞானத்தை வளர்க்க வளர்க்க கண்டிப்பா நம்மளால இந்த பிரபஞ்ச லைஃப நல்லா நம்மளால எடுத்துட்டு போக முடியும். அதான் சொன்ன, அழுகிறதுக்காக நம்ம வரல. நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் கத்துக்கிறதுக்காகவும் இந்த இதை என்ஜாய் பண்றதுக்காக தான் நம்ம வந்திருக்கமே தவிர அப்படின்னு நம்ம அழுதுகிட்டே இருந்த இனத்துக்காக இருக்கு சொல்லுங்க. ஸோ ஒவ்வொன்றையும் ஈச் அண்ட் எவ்ரி, நான் நிறைய எனக்குலாம் நான் சொல்லிப்பேன், ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட்டை ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு தான் இருப்பேன். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு புக்கு படிக்கும் போது நமக்கு நிறைய நாலேஜ் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நான் நிறைய புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு தான், நிறைய முன்னாடி படிச்சேன், இப்போ படிச்சுட்டு இருக்கேன். ஸோ அப்போ அந்த புக்ஸ்ல இருந்து நம்ம கிடைக்கிற நாலேஜை நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிப்பா அதுக்கான சொல்யூஷன் நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும் மாஸ்டர்ஸ். ஸோ சுவாத்தியாயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இல்லை இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் பேசுறத நீங்க கேட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பா என்ன செய்யும், அந்த அதுக்கான இது நான் சொல்லிட்ட ஒரு காதல வாங்கிட்டு இன்னொரு காதல நீங்க விடாம அதை நீங்க பிராக்டிஸ் பண்ண பண்ண அந்த ஆன்மா அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம இருக்க இருக்க கண்டிப்பா நம்ம வந்து ஈஸியா நம்ம அந்த பௌதிக வாழ்க்கையோட சவாலை என்ன மாதிரி வந்தா என்ன எதிர்கொள்ளலாம் மாஸ்டர்ஸ். ஓகேயா? அதே மாதிரி என்ன அப்படின்னா, நல்லதும் கெட்டதும் பார்த்தா எதுவுமே கிடையாதுன்னு சொல்றது கரெக்ட் தானே? நல்லது கெட்டது அப்படின்னு எதுவுமே கிடையாது. அதுதான் ஞானம் மாஸ்டர்ஸ். சத்தியம் அசத்தியம் மட்டும்தான் உண்டு, ரைட்டா? நல்லது கெட்டது எது நல்லது கெட்டது? உங்களுக்கு நல்லதா இருக்குது, இன்னொருத்தங்களுக்கு கெட்டதா தெரியும். அவங்க பார்வையில கெட்டதா தெரியுது, உங்களுக்கு நல்லதா தெரியும். ஒவ்வொருத்தர் பார்வையும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொருத்தருடைய கண்ணோட்டமும் ஒவ்வொரு மாதிரி. அப்புறமா பாத்தீங்கன்னா நல்லா யோசித்து பார்த்தா இந்த ஏன் ஜட்ஜ்மெண்ட் இருக்கக்கூடாது அப்படின்னா, நம்ம வந்து இந்த பூமியில வந்து ஆன்மாக்கள் வந்து உங்களுக்கே தெரியும், கேட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியல. நம்ம வந்து இதெல்லாம் பிறந்து பாறையா கல்லாலாம் பிறந்து அந்த கனிம ராஜ்யத்திலிருந்து இங்க வந்திருக்கோம். இதுக்கு பிளான்ட் இந்த மாதிரி ஒரு தாவர ராஜ்யத்துக்கு வந்து, தாவர ராஜ்யத்துல இருந்து விலங்கு ராஜ்யத்துக்கு வந்து அதுக்கப்புறம் தான் இங்க ஒரு ஹியூமனா வந்து நம்ம பிறந்திருக்கோம். சோ எல்லா விதமான அனுபவங்களையும் நம்ம எடுத்துட்டு தான் இங்க வந்திருக்கிறோம், ரைட்டா? அப்போ அதுலயும் பாத்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து என்ன பண்ணுவாங்க, 10 பிறவில இப்ப இருப்பாங்க. சிலர் 100 பிறவி எடுத்தவங்க இருப்பாங்க, சில பேர் 500 பிறவி எடுத்தவங்க இருப்பாங்க, சில பேர் அதோட அதிகமா எடுத்தவங்க இருப்பாங்க. ஒவ்வொருத்தருடைய நாலேஜும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தருடைய கண்ணோட்டமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவரவர் நிலையில் அவரவர் சரியே.
அதுதான் சொன்னேன். நல்லதும் கிடையாது, கெட்டதும் கிடையாது. லா பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில ஒரு லா இருக்கும், தமிழ்நாட்டுல ஒரு லா இருக்கும். அங்க சில இது கரெக்டுமாங்க, சில இது இங்க தப்புமாங்க. அப்போ பாத்தீங்கன்னா அப்ப அங்க கரெக்ட், இங்க தப்பு. இதே இது நம்ம ஊர்ல ஒரு மாதிரி இருக்கும், நம்ம நாட்டுல அமெரிக்கால பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். அங்க கரெக்ட்னு சொல்றது நம்ம இங்க தப்புன்னு சொல்றோம். சோ தப்பு கரெக்ட்ங்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு ஒண்ணு கிடையாது. ஆனா சத்தியம்ங்கிறது உண்மைதான். இதுதான் அகம் பிரம்மாஸ்மிங்கிறது ஒரு சத்தியம். அப்போ தீபோ பவ அப்படிங்கிறது ஒரு சத்தியம். நமக்கான விளக்க நம்ம தான் ஏத்தணும். ஒருத்தவங்க வந்து கைட் பண்ணுவாங்க. சார் இருக்காங்க, பத்ரி சார் இருக்காங்க, நம்மளுக்கு கைட் பண்றாங்க. இப்படி வாழுமா, நீ இதை வந்து ஆன்மா எல்லாம் சொன்னாங்க. நிறைய புக்ஸ் எழுதி கொடுத்துருக்காங்க, நிறைய நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அது மாதிரி ஒரு கைட் பண்றாங்களே தவிர, ஆனா நம்மளுடைய வாழ்க்கைய வந்து நல்லதாவோ கெட்டதாவோ அதான் சொல்றேன் நானு. அப்பல எடுத்துட்டு போறதோ இல்ல டவுன்ல கொண்டு போறதோ யார் கையில தான் இருக்கு? சாட்சாத் நம்ம கையில தான் இருக்கு. ஸோ எவ்ரி மூமெண்ட்டை நம்ம வந்து ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷன், அதாவது ஒரு சுய பரிசோதனையிலேயே நம்ம வாழ்க்கையை எடுத்துட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பா நல்லா இருக்கும் மாஸ்டர்ஸ். ஸோ இது எல்லாமே நான் சொல்லிட்டு இருக்குது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் தான் சொல்லலாம். அதனால நம்ம டாபிக்கை விட்டு எங்கேயும் போகல. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு வேலை அப்படின்னா முழுமையா ஈடுபடுத்திட்டு இருக்கிறது கூட ஞானம் தான் மாஸ்டர்ஸ். நம்ம அரைகுறையா அன்னைக்கு கூட ஒரு புக்ல புக்ல தான் படிச்சுட்டு இருந்தேன். என்ன சொல்லியிருக்காங்க, ஆபீஸ்ல இருந்து வீட்டை பத்தி நினைச்சிட்டு இருக்கவங்க, வீட்டுல இருந்து ஆபீஸை பத்தி நினைச்சிட்டு இருக்கவங்க எல்லாம் வந்து அவ்வளவு உஸ்தா சொல்லிட்டு இருப்பாங்க. ஆபீஸ்க்கு போனா அந்த வேலையை பார்க்கணும், வீட்டுக்கு வந்தாலும் சில பேர் என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, ஐயோ ஐயோன்னு ஆபீஸை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம எங்க இருக்கிறோமோ மனமும் உடம்பும் அந்த இடத்துல இருக்கணும். அடுத்து பிசிக்கலி பிரசன்ட் மென்டலி ஆப்சென்ட் மாதிரி இல்லாம அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இருந்தோம்னாலே கண்டிப்பா அதுதான் சொன்னது, விழிப்புணர்வுங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது, அவேர்னஸ். ஸோ அவேர்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஈச் அண்ட் எவ்ரி டைம் அவேர்னஸ்ல இருந்தாலே நம்ம வந்து கண்டிப்பா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நம்ம கரெக்டா இருக்கிறோமா தப்பா இருக்கிறோமான்னு சொல்லிட்டு. இப்பதான் சொன்னேன் கரெக்ட் தப்புன்னு கிடையாதுன்னு. ஆனா நம்மளோட இது கரெக்டா இருக்கா, சத்தியத்துல இருக்கமா அசத்தியத்துல இருக்கமாங்கிறத வேணா எடுத்துப்போமே. சோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சிடும் தெரிஞ்சிடும். சத்தியம் பேசுறோமா அசத்தியம் பேசுறோமா, வாழ்க்கையில எந்த மாதிரி நம்ம நடந்துகிட்டுறோங்கிறது ஈச் அண்ட் எவ்ரி டைம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நம்ம எல்லாம் ஒரு உணர்வு நிலை தான். அதே மாதிரி நம்மள பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அழிவே கிடையாது. இப்ப நான் தான் சொல்றேன், இப்போ ஒரு டெத்து நம்மளுக்கு வருது, திடீர்னு நடந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி எதிர்கொள்றது? கரெக்டு தானே. அவங்க வந்து பாடி தான் வெக்கேட் பண்ணியிருக்காங்களே தவிர மற்றபடி அவங்க உணர்வு நிலை அப்படித்தானே இருக்குது. ஸோ அவங்க ஒரு இடத்துல நம்மளை விட்டு தனியா இருக்கிறாங்களே தவிர ஆனா அவங்க ஒரு உணர்வா இருக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ஓரளவுக்கு ஓகே ரைட்டு, அவங்க அடுத்தடுத்த நிலைக்கு தான் உயர போறாங்க. எதனாலும் கெட்டு போறது இல்லை. இறப்பால வந்து எதுவுமே என்ன செய்ய போறது இல்லை, தவறு நடக்க போறது இல்லை. ஏன்னா மனுஷனா பிறந்தா கண்டிப்பா இறப்பு இருக்கு. இறப்புக்கு அப்புறம் அடுத்து ஒரு பிறவி இருக்கு. அந்த பிறவியில இன்னும் நல்லாதான் இருக்க போறாங்களே தவிர கவலைப்பட போறது இல்லை. இந்த பிறவியில வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு அஞ்ஞானத்துல இருந்தாலும் அடுத்த பிறவியில அதெல்லாம் கத்துக்கிட்டு இன்னும் ஹாப்பியா தான் இருக்க போறாங்க. நினைச்சு பாருங்க, உண்மையாவே ஒருத்தங்க மேல நம்ம வந்து அன்பு வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பா அவங்கள வந்து வாழ்த்தி சரி நெக்ஸ்ட் இன்னும் ஹாப்பியா இருக்கட்டும் நினைப்போமே தவிர, நம்ம வந்து ஒரு நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க, நம்ம கூட இருந்திருக்காங்க, நம்மளுக்கு எல்லாம் பண்றாங்க அப்படின்னு நம்ம அந்த மாதிரி வந்துட்டாலே நம்ம பிசிக்கல் கான்செப்ட்ல தான் இருப்போம் அப்படின்னு. சோ அதனால மாஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே எதுக்குமே நம்ம என்ன செய்ய வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். ஒவ்வொன்றையும் நம்ம வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி படியே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சொல்யூஷன் எடுத்துக்கலாம். இதுதான் வந்து அப்போ ஞானாக்னி தக்த கர்மானம் தான். சோ ஞானத்தை தேடுவோம். ஞானத்தை தேடுனா கண்டிப்பா நம்மளுக்கு முக்தி, அதாவது அந்த நிர்வாணம், அதாவது துக்கமற்ற நிலை. நிர்வாணங்கிறது ஒண்ணும் இல்ல, துக்கமற்ற நிலை தான் மாஸ்டர்ஸ். மத்தவங்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஒரு இதுனா அவங்க அழுது அழுது வெளியில அழுதுட்டு வச்சுட்டே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. நம்ம அந்த ஒரு புரிதலோட நம்ம வாழ்க்கையை நம்ம என்ன செய்வோம் எடுத்துட்டு போவோம். இப்பவும் சொன்னேன், அதுக்காக அவங்க கீழானவங்க நம்ம மேலானவங்க கிடையாது. அவங்களோட புரிதல் அப்படி, நம்மளோட புரிதல் அப்படி. அவங்கவுங்க கண்ணோட்டத்துல அவங்கவுங்க ஹாப்பி தான். ஆனா என்ன அப்படின்னா நம்ம அந்த ஸ்பிரிச்சுவல் சயின்ஸை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கண்டிப்பா நம்ம வாழ்க்கையை நம்ம நல்லபடியா அமைச்சுக்கலாம் மாஸ்டர்ஸ். ஓகே, ஏதாவது ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு, நான் சொல்லிட்டேன் நினைக்கிறேன் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம், இல்ல கொஸ்டின்ஸ் இருந்தா கூட கேட்கலாம் மாஸ்டர்ஸ்.